வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் ISR சத்யவேலன் பேசுகிறேன். இன்றைக்கி வீடியோவில் இந்த புதுசாக ஒரு ஆம்ப் ரெடி பண்ணியிருக்கிறேன். இந்த ஆம்ப் பார்த்தீங்கன்னா சோனி ஸ்பீக்கருக்கு யூஸ் பண்ணுற மாதிரி ரெடி பண்ண சொல்லியிருக்காங்க. அதனால் அதை ரெடி பண்ணியிருக்கிறேன். உங்களுக்கு தெரியும், இந்த சோனி ஸ்பீக்கரில் 3 ohms தான் இருக்கும். அந்த ஸ்பீக்கர் குட்டி குட்டி ஸ்பீக்கராக இருக்கும். அதாவது 3 இன்ச்சு அல்லது 4 இன்ச்சு தான் போட்டிருப்பாங்க. அது மேக்ஸிமம் 3.5 இன்ச்சு தான் நினைக்கிறேன். அதுக்கு இந்த ஆம்பை ரெடி பண்ணியிருக்கிறேன். ஊஃபர் பார்த்தீங்கன்னா 6.5 இன்ச்சு இருக்கும். அந்த சப் ஊஃபருக்கும் இதில் மேட்ச் ஆகிற மாதிரி நான் ரெடி பண்ணியிருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய இந்த மாதிரி இந்த சோனி இந்த மாதிரி ஒரு சில பிராண்டட் ஹோம் தியேட்டரில் ஏதாவது ஒரு காம்பனன்ட்ஸ் போச்சுன்னாக்கா அதை திரும்ப சர்வீஸ் பண்ணுறதுக்கு அவங்க சரியான இடம் கிடைக்காம அதை அப்படியே அந்த ஸ்பீக்கரை மட்டும் யூஸ் பண்ணுற மாதிரி சொல்லி அதுக்கான ஆம்பை தான் இப்போ நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். வாங்க இந்த ஆம்பில் என்னென்ன யூஸ் பண்ணியிருக்கிறோன்னு பார்க்கலாம். அதுக்கு இடையில பார்த்தீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோ உங்களுக்கு சேரும். அதனால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் கொடுத்துக்கிட்டு வர்ற ஆதரவுக்கு ரொம்ப நன்றி. இப்போ வாங்க வீடியோவுக்குள்ளே போகலாம். இது மாஸ்டர் கண்ட்ரோல். இது எல்லா சேனலையும் கண்ட்ரோல் பண்ணுற மாஸ்டர் கண்ட்ரோல். இது 5.1 2.1 செலக்டர். மற்றபடி இது 3 செலக்டர் சுவிட்ச். அதாவது யூஎஸ்பி வெளியிலேருந்து வர்ற ஆக்ஸ் 2க்கும் இது இன்புட்டு. இது பார்த்தீங்கன்னா யூஎஸ்பி போர்டு. இதில் யூஎஸ்பி எஸ்டி கார்டு இன்புட்டு கூட ஒன்று இருக்குது. ப்ளூடூத்து ஆக்ஸ் எல்லாமே யூஸ் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி சப்போர்ட் பண்ணுற மாதிரி இதில் கொடுத்துருக்கு. இது சப் கண்ட்ரோலு. இது சென்டர் கண்ட்ரோலு. இது சரவுண்டு. இது பேஸு. இது ட்ரிபிள். இது அதுக்குரிய ஃப்ரண்ட் கண்ட்ரோல். இது எல்லாமே எப்போவுமே எல்லா செட்லையும் கொடுக்குற மாதிரி தான் இதுலேயும் கொடுத்துருக்கு. இது பார்த்தீங்கன்னா ஆன் ஆஃப் சுவிட்ச். ஃப்ரண்ட்டில் இவ்வளவு தான். இது சிம்பிள். ஏற்கனவே நிறைய செட்டில் கொடுத்துருக்கிறது தான். இது ஏற்கனவே பார்த்துருக்குறோம். பின்னால் பார்த்தீங்கன்னா இது ஃபீஸ் ஹோல்டர். இது ஏசி கார்டு குவாலிட்டியாக கொடுத்துருக்கு. அதே மாதிரி இது ஃப்ரண்ட் லெஃப்ட் ரைட்டு டெர்மினல். இது சரவுண்டு டெர்மினல். இது சப்பு சென்டர் டெர்மினல். இது ஸ்பீக்கர் டெர்மினல். இது 3. இது பார்த்தீங்கன்னா 2 சேனல் இன்புட் ஆக்ஸ் இன்புட்டு. இது 5.1 இன்புட்டு. இதில் தான் பின்னால் இருக்கிற ஆப்ஷன்ஸ் இதுதான். இது கூலிங் ஃபேனு. இதில் சின்ன ஃபேன் வரும். மற்ற கேபினெட்டில் மாதிரி பெரிய ஃபேன் இல்லாமல் இது ஸ்மாலாக சின்ன ஃபேன் வரும். இதுதான் கூலிங் ஃபேனு. பின்னாடி பார்த்தீங்கன்னா இவ்வளவு தான் ஆப்ஷன்ஸு. இனி வாங்க உள்ளே பார்க்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா நம்ம ஏபிஒய் அவங்க அசம்பிள் பண்ண கிட்டு இதில் யூஸ் பண்ணியிருக்கோம். இதில் அந்த சப்புக்காக சோனி டிரான்சிஸ்டர் சோனி டைப்பில் உள்ள டிரான்சிஸ்டர் கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா பவர் சப்ளை இதிலே வந்துடும். கெப்பாசிட்டர் எல்லாமே இதில் மொத்தமாக வந்துடுறதுனால ஒரே போர்டாக நமக்கு இது கிடைக்குது. இதில் 2030 போட்டிருந்தாங்க. நம்ம இதில் சோனி ஸ்பீக்கர் யூஸ் பண்ணுறதுனால அதுக்கு தகுந்த மாதிரி ஆல்ட்ரு பண்ணணும் அப்படிங்கிற காரணத்தினால 2030 எடுத்துட்டு 2050 போட்டிருக்கோம். மற்றபடி இதில் வோல்டேஜ் பார்த்தீங்கன்னா தனித்தனி வோல்டேஜ். அதாவது 11011 2050க்கும் அதே மாதிரி இதில் பார்த்தீங்கன்னாக்கா 24024 நம்ம சப்புக்கும் கொடுத்துருக்கு. தனித்தனி வோல்ட்டு கொடுத்துருக்கு. அதனால் எந்த இதை ரேஸ் பண்ணாலும் கரெக்டாக ரேஸ் ஆகும். அது ஒன்று சப்பை ரேஸ் பண்ணும்போது மற்ற சரவுண்டு ஸ்பீக்கர் வால்யூம் டிஸ்டர்பன்ஸ் ஆகிறதோ அல்லது சரவுண்டை டியூன் பண்ணும்போது சப்பு டிஸ்டர்பன்ஸ் ஆகிறதோ இதில் ரொம்ப ரொம்ப கம்மி. அந்த வாய்ப்பே வராது இதில். அதனால் நல்ல ரிசல்ட்டு கிளாரிட்டி எல்லாமே இதில் இருக்குது. இதுக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி இதில் பெரிய டிரான்ஸ்ஃபார்மர் வைக்க முடியல. இந்த கேபினெட்டு ஸ்லிம் கேபினெட்டுங்கிறதுனால 2 டிரான்ஸ்ஃபார்மராகவே போட்டாச்சு. அதனால் கிளாரிட்டி ஃபர்ஸ்ட் கிளாஸாக இருக்குது. இது பார்த்தீங்கன்னா அல்ட்ரா டிஜிட்டல் மினி ப்ரோலாஜிக் போட்டிருக்கு. ஏன்னா இந்த ஸ்பீக்கர்ல எல்லாம் டியூட்டர் இருக்காது. அதனால பேஸ் ட்ரிபிள் அதிகமாக இதில் யூஸ் ஆகாது. அதனால மினி ப்ரோலாஜிக் போட்டிருக்கு. இது கரெக்டாக இதுக்கு செட் ஆகிருக்கு. சப்பும் சரி மற்ற சரௌண்டிங் எல்லாமே இதில் கிளாரிட்டி நல்லா இருக்குது. மற்றபடி பார்த்தீங்கன்னா இது ஆன் ஆஃப் சுவிட்ச் உள்ள இது கண்ட்ரோல் எல்லா சரவுண்டு கண்ட்ரோல் எல்லாமே இதில் கொடுத்துருக்கு. இது செலக்டர் சுவிட்சு எல்லாமே வயரிங் கிளியராக பண்ணியிருக்கு. இது பார்த்தீங்கன்னா ஸ்பீக்கர் ப்ரொடெக்ஷன் ஜிடெக்கோட ஸ்பீக்கர் ப்ரொடெக்ஷன் யூஸ் பண்ணியிருக்கு. அது இது 5 வோல்ட் ரெகுலேட்டர். இதில் 5 வோல்ட் ரெகுலேட்டர் கொடுத்துருக்கு.
மொத்தம் இந்த செட்டு பார்க்கறதுக்கு சிம்பிளாக இருக்கும், ரிசல்ட்டும் நல்லா இருக்கும். இந்த செட்டு தேவைப்படுறவங்க நம்மளை கான்டாக்ட் பண்ணலாம். நன்றி, வணக்கம்.